கடலுடுத்த நிலமடந்தைக்கு நீரால் ஆகிய இந்த கடலை தன் ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் இந்த உலகம். நீங்க பூமியே பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு கடல் இருக்கும், 1 பங்கு தான் நிலம் இருக்கும். அதை சுந்தரனார் ஒரு கற்பனை பண்றார். இதுக்கு பேர் ஆங்கிலத்துல பெர்சனிஃபைன்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு உருவமா கற்பனை பண்றாரு. இப்ப சொல்றாரு, இந்த நீராகிய கடலை ஒரு ஆடையாக உடுத்தி இருக்கிற நிலமான பெண்ணுக்கு, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் மதனமென திகழ்பரத கண்டம் இதில். அவள் ஒரு பெண்ணுட்டா அவளுக்கு ஒரு முகம்னு ஒன்று இருக்கணும்ல. எழில் ஒழுகும் முகமாக இருப்பது இந்த பரதகண்டம். உலகம் ஒரு பெண்ணுனா அதுல இந்த பரதகண்டம் ஒரு முகம். இப்ப அந்த முகத்துக்கு இப்ப என்ன இருக்கணும்? நெத்தின்னு ஒன்று இருக்கணும்ல. அடுத்து எழுதுறாரு, தக்க சிறு பிறை நுதலும், பிறை நுதல்னா பிறை போல நெற்றி, பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. இப்ப அந்த முகத்துக்கு ஒரு நெற்றி, அந்த நெற்றியில ஒரு அழகான பொட்டு. இப்ப எது நெற்றியா? தெக்கணமும், தென் இந்தியா நெற்றி. அதுல நம்ம தமிழ் மொழி ஒரு ஒரு பொட்டு போல இருக்கு. இன்னும் சொன்னோம்னா நம்மளுடைய தமிழ்நாடு அதற்கு நெற்றி, அதற்கு தமிழ் ஒரு பொட்டு போல இருக்கு. அந்த திலகத்தின் வாசனை எப்படி எங்கும் வீசுகிறதோ அது போல தமிழே உன்னுடைய புகழ் இந்த உலகம் முழுக்க வீசுகிறது. அதுக்கு அடுத்துதான் அவங்க எடிட் பண்ண வரிகள். அதுக்கு அடுத்துதான் உன் சீரிழமை, உன்னுடைய இந்த எப்போதும் இளமையாக இருக்கிற நான் உன்னை பார்த்து என்ன செய்யறதுன்னே தெரியாம செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.